நத்தம் சட்டமன்ற தொகுதியில் திமுக, அதிமுக, தாவேகாவில் யார் யாருக்கு சீட்? நத்தம் தொகுதியில் தற்பொழுது அதிமுகவின் கோட்டையாக இருக்கிறது. இருந்தாலும் திமுக, தாவேகா, நாம் தமிழர் கட்சியின் சார்பில் இறக்கப்படக்கூடிய வேட்பாளர்களின் பலம் பொறுத்தே பலமுனை போட்டி கிட்டத்தட்ட உறுதியாகியுள்ளது. நத்தம் சட்டமன்ற தொகுதியின் கள நிலவரம் தேர்தல் திருவிழா 2026 காணலாம் பாருங்கள். தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள். தமிழக சட்டமன்ற தேர்தல் உச்சகட்டத்தை நெருங்கி இருக்கிறது. முக்கிய கட்சிகளில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களின் உத்தேச வேட்பாளர் பட்டியலை உங்கள் கிங் 360 வெளியிட்டு வருகிறது. அந்த வரிசையில் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் சட்டமன்ற தொகுதியின் கள நிலவரம் தேர்தல் திருவிழா 2026 காணலாம் பாருங்கள். நத்தம் சட்டமன்ற தொகுதியில் திமுக, அதிமுக, தாவேகாவில் யார் யாருக்கு சீட்? வெற்றி வாய்ப்பு எப்படி? திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள 7 சட்டமன்ற தொகுதிகளில் நத்தம் தொகுதியும் ஒன்று. பண்டைய காலத்தில் சோழ மற்றும் பாண்டியர்களுக்கிடையே முக்கிய வணிக மையமாக திகழ்ந்ததுதான் நத்தம். இந்த தொகுதிக்குள் நத்தம் வட்டத்தில் நத்தம், சிறுகுடி, வத்திப்பட்டி, செந்துறை, மணக்காட்டூர், முளையூர், சமுத்திரப்பட்டி உள்ளிட்ட 23 ஊராட்சிகளும், சாணார்பட்டி வட்டாரத்தில் வேம்பர்பட்டி, சாணார்பட்டி, அதிகாரப்பட்டி, சிலுவத்தூர், கொசவப்பட்டி உள்ளிட்ட 22 ஊராட்சிகளும், திண்டுக்கல் கிழக்கு பகுதியில் சில ஊராட்சிகளும் இந்த தொகுதியில் அடக்கம். அதிக அளவில் கிராமப்புறங்களை உள்ளடக்கிய இந்த தொகுதியில் முத்திரையர் சமூக மக்கள் 40% பேர் வசித்து வருகிறார்கள். இவர்களுக்கு அடுத்தபடியாக தேவேந்திர குல வேளாளர்கள், பறையர், அருந்ததியர், தேவர் சமூக மக்கள் உள்ளனர். கவுண்டர், நாயுடு, செட்டியார், சிறுபான்மை சமூகத்தினரும் ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் கணிசமான எண்ணிக்கையில் உள்ளனர். விவசாயம் தொகுதியின் பிரதான வாழ்வாதாரமாகும். இங்கு விளைவிக்கப்படும் மாம்பழம் உலக புகழ் பெற்றது. புளி, தென்னை, கொய்யா, சீதா மற்றும் பப்பாளி பயிரிடப்பட்டு வருகின்றன. விவசாயத்திற்கு அடுத்தபடியாக ஆயத்த ஆடை தயாரிப்பு தொழில் இங்கு வேகமாக நடந்து வருகிறது. சிறுமலை மலைப்பகுதி, கரந்தமலை மற்றும் நத்தம் மாரியம்மன் கோவில் ஆகியவை இங்கு உள்ள ஆன்மீக தலங்களாக பார்க்கப்பட்டு வருகிறது. சுற்றுலா தலங்களாகவும் பார்க்கப்பட்டு வருகிறது. 1977 ஆண்டு முதல் தேர்தலை சந்தித்து வரும் இந்த தொகுதி காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ஆண்டியம்பலம் 1977, 80, 84, 89, 91, 96 ஆகிய ஆண்டுகளில் 6 முறை வெற்றி பெற்றார். அவரது மறைவுக்கு பின் நடைபெற்ற இடைத்தேர்தலில் 1999 ஆண்டு அதிமுகவை சேர்ந்த நத்தம் விஸ்வநாதன் வெற்றி பெற்றார். அதனைத் தொடர்ந்து நத்தம் விஸ்வநாதன் 2001, 2006, 2011 ஆகிய 3 தேர்தல்களில் தொடர்ந்து வெற்றி பெற்றார். இதுவரை நத்தம் தொகுதியில் போட்டியிட்ட அனைத்து தேர்தல்களிலுமே நத்தம் விஸ்வநாதன் வெற்றி பெற்றுள்ளார். இவர் 2021 ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் நத்தம் விஸ்வநாதன் 1,07,762 வாக்குகளுடன் வெற்றி பெற்றார். திமுக கூட்டணியை பொறுத்தவரை எம்ஏ ஆண்டியம்பலம், ஷேக் சிக்கந்தர் பாஷா, ரத்னகுமார் ஆகியோர் வேட்பாளர் ரேஸில் உள்ளனர். திமுக மாநில செயற்குழு உறுப்பினரான ஆண்டியம்பலம் முத்திரையர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர். இவரது அப்பா ஆண்டியம்பலம் இந்த தொகுதியில் நடைபெற்ற தேர்தலில் தொடர்ந்து 6 முறை எம்எல்ஏவாக இருந்தவர். ஷேக் சிக்கந்தர் பாஷா திமுக நத்தம் மத்திய ஒன்றிய செயலாளராக இருக்கிறார். இஸ்லாமிய சமூகத்தைச் சேர்ந்த இவர் நத்தம் பேரூராட்சி தலைவராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பின் நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்த நத்தம் பகுதிக்கு அரசு கலைக்கல்லூரி, மின்மயானம், குப்பை கிடங்கு அமைக்க பெரும் முயற்சி எடுத்துள்ளார். நத்தம் யூனியன் அலுவலகம் அருகே முதல் முறையாக திமுகவுக்கு என தனியாக கட்சி அலுவலகம் கட்டப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. ரத்னகுமார் திமுக நத்தம் தெற்கு ஒன்றிய செயலாளராக இருக்கிறார். இவர் முத்திரையர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர். அதிமுகவை பொறுத்தவரை நத்தம் விஸ்வநாதன் மட்டுமே முன்னிலைப்படுத்தப்படுகிறார். முன்னாள் அமைச்சரான நத்தம் விஸ்வநாதன் அதிமுகவின் துணை பொதுச் செயலாளராக இருக்கிறார். திண்டுக்கல் மாவட்ட செயலாளராகவும் இருந்து வருகிறார். வல்லம்பர் சமுதாயத்தைச் சேர்ந்த இவர் 1986 ஆண்டு நத்தம் ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர் பதவிக்கு போட்டியிட்டு வெற்றி பெற்றார். 91 வரை அந்த பதவியில் நீடித்தார். 99 ஆண்டு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஆண்டியம்பலம் மறைவுக்கு பின் நடைபெற்ற இடைத்தேர்தலில் முதல் முறையாக நத்தம் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஜெயலலிதா தலைமையிலான ஆட்சி காலத்தில் 2001-6 இடைப்பட்ட காலத்தில் போக்குவரத்து துறை அமைச்சராகவும், 2011-16 ஆண்டுகளில் ஜெயலலிதா
பன்னீர்செல்வம் தலைமையிலான அமைச்சரவையில் மின்சாரம், மதுவிலக்கு மற்றும் கலால்துறை அமைச்சராகவும் இருந்தவர். நாம் தமிழர் கட்சியின் சார்பில் நத்தம் தொகுதி வேட்பாளராக அழகம்மாள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இவர் கட்சியின் திண்டுக்கல் மாவட்ட மகளிர் பாசறை செயலாளராக இருக்கிறார். தமிழக வெற்றி கழகம் சார்பில் தெற்கு மாவட்ட செயலாளர் SM நிர்மல்குமார், தெற்கு மாவட்ட இணை செயலாளர் சந்தோஷ்குமார் ஆகியோர் ஒருவருக்கு வேட்பாளராக களமிறங்க வாய்ப்புகள் தென்படுகிறது. நத்தம் தொகுதிக்குட்பட்ட அரசு பள்ளிகள் அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளன. கிராம சாலைகள் மேம்படுத்தப்பட்டுள்ளன. நத்தம் பேருந்து நிலையம் விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. அதேபோல் நத்தம் மதுரை சாலையில் உள்ள வாரச்சந்தை இடமாற்றம், நத்தம் பகுதியில் சாலை விரிவாக்கம், சின்னமலையூர், பெரியமலையூர், பள்ளத்துக்காடு, வலசு உள்ளிட்ட மலை கிராமங்களுக்கு சாலை வசதி, காரைக்குடி பழனி ரயில் சேவை நத்தம் வழியாக அமைக்க வேண்டும் என்பது குறித்த தொகுதி மக்களின் கோரிக்கை நீண்ட நாள் கோரிக்கையாகவே இருந்து வருகிறது. ஆயத்த ஆடை பூங்கா இங்கு அமைக்கப்பட வேண்டும். இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் தொழிற்சாலைகளை கொண்டு வர வேண்டும் என்பதும் இங்கு நீண்டகால கோரிக்கையாகவே ஒலித்து வருகிறது. நத்தம் தொகுதியில் தற்பொழுது அதிமுகவின் கோட்டையாக இருக்கிறது. இருந்தாலும் திமுக, தாவேக, நாம் தமிழர் கட்சியின் சார்பில் இறக்கப்படக்கூடிய வேட்பாளர்களின் பலம் பொறுத்தே பலமுனை போட்டி கிட்டத்தட்ட உறுதியாகியுள்ளது. இந்த தொகுதியின் வெற்றியை கணிக்க முடியவில்லை. தேர்தல் முடிவுகளுக்கு பின்புதான் தெரிய வரும். அதுவரை காத்திருப்போம். வாருங்கள். தமிழகத்தின் பல MP MLAக்களின் வெற்றிக்கு உதவிய கிங் 360 எலெக்ஷன் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர் இப்பொழுது 2026 புதிய அப்டேட்டுகளுடன் உங்கள் சட்டமன்ற தேர்தல் வெற்றிக்கு வித்திடுகிறது. கீழுள்ள லிங்கில் இணைந்து முழு விவரங்களை பெற்றிடுங்கள். தமிழகத்தின் பல MP MLAக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாஃப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள்.